viewers, welcome back to Ritu's Kitchen channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா banana wheat cake. நம்ம வீட்ல இருக்கிற ingredients வச்சு எப்படி ஈஸியா அந்த கேக் செய்யலாம்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஓவன் இல்லாம குக்கர்லயே எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். இதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமா ஒரு சின்ன பழமா இருந்தா ஒரு 5 இல்ல ஒரு பெரிய பழமா இருந்தா 3 வாழைப்பழங்களை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பழங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட நம்ம சர்க்கரையும் சேர்த்து அரைக்க போறோம். இப்போ நான் சர்க்கரை மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அளவுக்கான கப்பு தான் எல்லாத்துக்குமே நம்ம இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண போறோம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை வாழைப்பழத்தோட சேர்த்து மிக்ஸில நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வாழைப்பழ பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். மிக்சிங் பவுல்ல மாத்திக்கிட்டு இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதோட சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். நம்ம சர்க்கரை அளந்த கப்புலேயே எல்லா இன்கிரீடியன்ஸ்க்கும் அளந்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/2 கப் அளவுக்கு எண்ணெய், சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் போட்டு இதெல்லாம் ஒன்று சேர பீட் பண்ணி எடுத்துருக்கலாம். எல்லாம் ஒன்று சேர கலக்கணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்தாச்சு. இப்போ இதோட நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம். நம்ம அளந்து எடுத்து வச்ச இந்த கப்பில் 2 கப் கரெக்டாக கோதுமை மாவு எடுத்து ஜலிச்சிக்கணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இதோட கேக்குக்கு ஃப்ளேவர் தரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நம்ம ஜலிச்சு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஜலிச்சு எடுக்கிறதுனால கேக் நல்லா ஃபைன் சாஃப்டாக வரும். ஜலிக்கலைன்னா அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது. அதனால தான் நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதோட டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி தரத்துக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம இந்த கேக் மிக்சர் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஸோ கேக் மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்காக இப்போ நம்ம அளந்து வச்ச இந்த கப்லேயே 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த பேட்டர் நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் வரணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்மூத்தாக வரணும். இதுதான் கேக்குக்கான கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே நம்ம பேட்டரை கலந்து எடுத்துக்கணும். இதை நம்ம அப்படியே கூட பேக் பண்ணலாம். இல்லை குழந்தைங்களுக்காக நம்மக்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணலாம். இல்லை நம்மக்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நம்ம இந்த பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸும் கொஞ்சோண்டு வால்நட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர கலந்துக்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி, வால்நட், பாதாம் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது கேக் ரொம்ப பிளெயினாக இல்லாமல் அங்கங்கே க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மாவெல்லாம் ஒன்று சேர கலந்தாச்சு. இப்போ நம்ம கேக் டீனில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ பட்டர் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த இந்த கேக் பேட்டரை இந்த கேக் டீனில் நம்ம கொட்டி எடுத்துக்கலாம். நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி 2-3 வாட்டி தட்டி வச்சுட்டோன்னா எங்கேயுமே கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மாவு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ கடைசியாக டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸும் கொஞ்சமாக வால்நட்ஸும் போட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக்கிங்காக என்ன பண்ணுறேன்னா நான் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ பேக் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நடுவில் ஒரு தட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். இதுக்கு கேஸ்கெட் இல்லை விசில் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம பேக் பண்ண போகிறோம். ஒரு 75 மினிட்ஸ் கழித்து நல்லா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு டூத் பிக்கை நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். உள்ளே மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா, க்ளீனாக இருந்துச்சுன்னா டூத் பிக்கு நல்லா கேக் பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு தட்டில் ப்ளேஸ் பண்ணி நம்ம கேக்கை எடுத்துடலாம். இப்போ பின்னாடி இருக்க பட்டர் பேப்பரும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல ஹெல்த்தியான பனானா வீட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலே வாழைப்பழம் நிறைய இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.